கடைகளுக்கு நேரடியாக செல்லாமல் வீட்டிலிருந்தபடியே ஆன்லைன் மூலமாக பொருட்களை ஆர்டர் செய்து வாங்கும் பழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஆன்லைனில் பொருட்களை ஆர்டர் செய்யும் பெண்கள் அதிர்ச்சிக்கு உள்ளாகும் வகையில் சென்னை கோட்டூர்புரத்தில் ஒரு சம்பவம் நடந்துள்ளது. ஆன்லைனில் ஆர்டர் செய்த பொருளை டெலிவரி ஊழியர் கொண்டு வந்த போது அதை வெளியில் வந்து வாங்காமல் போனில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வீட்டுக்குள் வைக்குமாறு அந்த பெண் கூறியுள்ளார். அதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு டெலிவரி ஊழியர் செய்த செயல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெலிவரி ஊழியரால் குளியலறையில் குளித்துக் கொண்டிருந்த பெண்ணுக்கு நேர்ந்த சம்பவம் என்ன? சென்னை கோட்டூர்புரம் பகுதியைச் சேர்ந்த 34 வயது இளம்பெண் ஒருவர் மீஷோ செயலியின் மூலமாக அழகு சாதன பொருட்களை ஆர்டர் செய்துள்ளார். ஆர்டர் செய்த பொருளை டெலிவரி ஊழியர் வீட்டிற்கு எடுத்து வந்துள்ளார். அப்போது வீட்டின் வாசலில் இருந்து ஆர்டர் செய்த நபரை டெலிவரி ஊழியர் செல்போனில் தொடர்பு கொண்டுள்ளார். தான் முதல் மாடியில் இருக்கிறேன் என்றும் வீட்டின் ஹாலில் பொருளை வைத்துவிட்டு செல்லுமாறும் அலட்சியமாக டெலிவரி ஊழியரிடம் அந்த இளம் பெண் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கீழ்த்தளத்தில் டெலிவரி ஊழியர் பொருளை வைக்கும் போது வீட்டிற்குள் குளியலறையில் அந்த பெண்ணின் தாயார் குளித்துக் கொண்டிருந்துள்ளார். யாரோ குளிப்பது டெலிவரி ஊழியருக்கு தெரிய வந்துள்ளது. வீட்டில் யாரும் இல்லாததை பயன்படுத்திக் கொண்டு குளியலறை ஜன்னல் வழியாக எட்டி பார்த்திருக்கிறார். உள்ளே குளிப்பது யார் என்று தெரியாத நிலையில் ஜன்னல் வழியாக மொபைல் போன் மூலமாக வீடியோ எடுத்துள்ளார். இதை குளித்துக் கொண்டிருந்த அந்த பெண் பார்த்துவிடவே சத்தம் போட்டுள்ளார். பெண் சத்தமிட்டதால் டெலிவரி ஊழியர் பொருளை போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். குளியலறையிலிருந்து வெளியில் வந்த 54 வயது பெண் முதல் தளத்திலிருந்த தனது மகளை அழைத்து நடந்தவற்றை கூறியுள்ளார். யார் என தெரியவில்லை என தாய் கூறிய நிலையில் டெலிவரி ஊழியராக இருக்கலாம் என்று மகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதை உறுதி செய்ய டெலிவரி ஊழியரை செல்போனில் தொடர்பு கொண்டு அந்த இளம்பெண் நாடகம் ஒன்றை நிகழ்த்தியுள்ளார். டெலிவரி செய்த அழகு சாதன பொருட்களில் சில பொருட்கள் இல்லை என்றும் கொடுத்த பொருட்களின் பட்டியலை சோதனை செய்ய வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார். அப்போது டெலிவரி ஊழியர் அண்ணா பல்கலைக்கழகம் அருகே இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அந்த பெண் தனது கணவரோடு டெலிவரி ஊழியர் இருக்கும் இடத்திற்கு சென்று சந்தேகம் வராதபடி பேச ஆரம்பித்துள்ளார். பின்னர் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் உதவியோடு டெலிவரி ஊழியரை பிடித்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார். போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று டெலிவரி ஊழியரை விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். அவர் தனியார் டெலிவரி நிறுவனத்தில் வேலை பார்த்து வரும் வேளச்சேரியைச் சேர்ந்த 36 வயது சதீஷ்குமார் என்பது தெரிய வந்தது. 7 வருடமாக டெலிவரி வேலை பார்த்து வருவதாகவும் கூறப்படுகிறது. குளியலறை ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தது குறித்து கேட்டபோது சதீஷ்குமார் உண்மையை ஒத்துக்கொள்ளவில்லை. இதையடுத்து அவருடைய செல்போனை போலீசார் ஆய்வு செய்து பார்த்தபோது பெண் குளித்துக் கொண்டிருந்த வீடியோ அந்த செல்போனில் இருப்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து கோட்டூர்புரம் போலீசார் டெலிவரி ஊழியர் சதீஷ்குமார் மீது வழக்கு பதிவு செய்து அவரிடமிருந்த செல்போன் மற்றும் அவர் பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் சபலத்தால் இதுபோன்று நடந்து கொண்டதாக அவர் கூறியிருக்கிறார். முதல் முறையாக இதுபோன்ற குற்றத்தில் ஈடுபட்டதாகவும் கூறியிருக்கிறார். எனினும் சதீஷ்குமார் இதற்கு முன்னர் இதுபோல் எங்கும் அத்துமீறி உள்ளாரா என்பதை அறிய அவரது போனை சைபர் ஆய்வகத்திற்கு போலீசார் அனுப்பியுள்ளனர். விசாரணைக்கு பிறகு டெலிவரி ஊழியர் சதீஷ்குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். ஆன்லைனில் பொருட்களை ஆர்டர் செய்யும் பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் இதுபோன்ற பிரச்சனைகளை தவிர்க்க முன்பின் தெரியாத டெலிவரி ஊழியர்களிடம் அலட்சியமாக நடந்து கொள்ளக்கூடாது என்று போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.